இருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு கஷ்டமாகவும் எந்த அளவுக்கு பயமாகவும் போய்கொண்டு இருக்கிறது என்பதை உங்களால் மட்டும்தான் உணர முடியும். ஆனால் இந்த ஒரு சுதந்திரத்தின் பின்னால் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் மிகவும் ஆழமானவையாக இருக்கும். அது யாருக்கும் தெரியாத கஷ்டங்களாக இருக்கும். எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ கெடுதல்கள், எவ்வளவோ தடைகள், எது செய்தாலும் பிரச்சனைகள், இந்த மாதிரி சில சில கெடுதல்களும் சில கெட்ட விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் எப்போதுமே முன்னே செல்ல நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கடினமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நபராக எப்பொழுதுமே நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை சில நேரங்களில் உங்களை தடுக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கும். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னே செல்லணும்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களை பின்னத்தள்ளணும்னு நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இந்த இரண்டுக்கும் நடுவில் நீங்கள் மாட்டிக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டு இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருக்கும். இந்த தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக வரக்கூடிய தடைகளாக இருக்காது. இது உங்களின் மனதையும் நம்பிக்கையையும் சோதித்த ஒரு தருணங்களாக மட்டுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தடைகளாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டிருந்தது. நீங்கள் பல முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்ததுதான் உங்களுடைய உண்மையான ஒரு வலிமையாக இருக்கும். எத்தனை முறை உங்களை யார் கீழே தள்ளி விட்டாலும் சரி, நீங்களே விழுந்திருந்தாலும் சரி, ஒருபோதும் நீங்க கீழே விழுந்தே கிடக்க மாட்டீங்க. உடனே எழுந்து நிற்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனதில் ஒரு தைரியம் நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். இதே போல உங்களை ஏமாற்றிய ஒருவரும் உங்களுடைய வாழ்க்கையில ஒருவர் நிச்சயமாக இருப்பார். அவர் வேறு யாரும் கிடையாது, வெளியில் இருக்கக்கூடிய நபர்களும் கிடையாது. நீங்கள் மிகவும் நெருக்கமாக வைத்த ஒரு நபராகத்தான் இருப்பார். அவர் உங்கள் கூடவே இருப்பது போல இருந்திருப்பார். ஆனாலும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கே தெரியாது, அவர் ஏமாற்றிய சில விஷயங்கள் நிச்சயமாக ஒரு புதிய நபரின் மூலம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்கள் கூடவே இருப்பது போல இருந்து, உங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பது போல இருந்து, உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் உங்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் உங்களுடனே இருந்து கொண்டு இருந்திருப்பார். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு நபரை வெளி நபராக பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுடன் நெருக்கமான ஒருவராக மட்டுமே வைத்திருப்பீங்க. ஆனால் அவர் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் கிடையாது, உங்களுடைய உணர்ச்சிகளையும் காயப்படுத்தி இருப்பார். நீங்களே நினைத்து பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு செயலை அவர் பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காயம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு அனுபவம் தாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக மாறி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாடத்தை நிச்சயமாக அவங்க போட்டிருப்பாங்க. இதற்கு பிறகு நீங்கள் யாரையும் முழுமையாக நம்ப முடியாமல் சுற்றி கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு உதவியும் நிச்சயமாக உண்டு. நீங்கள் மிகவும் கஷ்டத்தில் இருந்த ஒரு நேரத்தில் எதிர்பார்க்காத ஒருவர் உங்களுக்கு உதவி செய்திருப்பார். ஆனால் அவர் ஏன் உங்களுக்கு உதவி செய்தார், எதற்காக உதவி செய்தார் என்று ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. ஆனால் புரியாத ஒரு நேரத்தில் உங்களுக்கு வேண்டிய ஒரு உதவி நிச்சயமாக கிடைத்திருக்கும். அந்த ஒரு உதவி தாங்க உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நிச்சயமாக இருந்திருக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை இப்போ இந்த ஒரு இடத்துல நின்றிருக்கும். இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்திற்கு போயிருக்கும் என்று நீங்களே உணர்ந்திருப்பீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க என்று நீங்கள் உணர்ந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அது இருக்கும். ஆனால் கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே நம்பிக்கையுடன் இருக்க மாட்டாங்க, நம்பிக்கை துரோகிகளும் இருப்பாங்க என்பதையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக உணர்ந்திருப்பீங்க. நீங்கள் நம்பி ஏமாந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? ஆமாங்க, உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எத்தனையோ நபர்களை நீங்கள் உயிருக்கு உயிரை நம்பியிருப்பீங்க. கூட பிறக்காத உடன் பிறப்புகள் போல பார்த்துருப்பீங்க, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் போல பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு நபர்கள் உங்களை எப்படி பார்க்காமல் உங்களுடைய தேவைகளை மட்டும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களுடன் இருந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத நம்பிக்கையையும் அவங்க உடைத்து விட்டு போயிருப்பாங்க. பல முறை நீங்கள் மனதுடன் அணுகியவர்கள் உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பாங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு சற்று தூரமாக வைத்திருக்கும். தூரமாக இருந்தாலுமே இது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது நீங்க யாரையும் உடனே உள்ளே வர விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகள் நிச்சயமாக இருந்திருக்கும். குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய உள்ளுக்குள்ள உங்களை பாதித்து கொண்டே இருந்திருக்கும். ஆனா நீங்க குடும்பத்துல இப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடக்குமா என்று வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியாது. ஒரு குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த வழியானது தெரியும். சின்ன சின்ன பிரச்சனைகளாகத்தான் இருக்கும். அந்த சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வேலைக்கு செல்லும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால உங்களுடைய வேலையை உங்களால் சரியாக செய்ய முடியாது. இதனால இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கும். பெரிய சண்டைகளாக இருக்காது, தினசரி புரிதல் இல்லாமல் ஏற்படக்கூடிய பேச்சுவார்த்தைகள். அந்த பேச்சுவார்த்தைகளினால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே மாறிவிடும். நீங்கள் ஏதோ ஒன்றில் சின்சியராக கிளம்பி போகணும்னு போய்கொண்டு இருப்பீங்க. அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் மாறி
என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்திருக்கும். இவை தாங்க உங்களை சோர்வடைய செய்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். வேலை இடத்துலையும் நீங்கள் சந்தித்த சவால்கள் கூட முக்கியமானவையாக இருக்கும். நீங்கள் உழைத்த அளவுக்கு மதிப்பானது உங்களுக்கு கிடைக்காது. சிலர் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செஞ்சுருப்பாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அவங்க உங்களை எளிதாக எடுத்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே போராடி கொண்டே இருந்திருப்பீங்க. நம்பியவங்க உங்களுடைய பேச்சை மறுத்து உங்களுக்கு ஏற்படுத்திய மன வருத்தம் இருக்கல்லவா, அது மிகவும் ஆழமானதாக இருக்கும். நீங்கள் உண்மையாக சொன்ன விஷயங்களை அவர்கள் ஏற்காத போது என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையா என்ற ஒரு உணர்வு உங்களை வதைத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கடந்த கால நினைவுகள் சில நேரங்களில் உங்களுக்கு வழியாக திரும்பி வந்து கொண்டிருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவு, அது ஒருவரை நம்பியது அல்லது ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தவற விட்டிருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். இந்த எல்லா அனுபவங்களும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை நீங்களே இழந்திருப்பீங்க. நான் சரியான வழியில் தான் போகிறனோ என்று உங்களை நீங்களே சந்தேகிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது வரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு புதிய அத்தியாயம் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான நபர் நுழைய போகிறார். நுழைந்து அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விதத்தில் எல்லாரையும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்திற்கு நிச்சயமாக ஏற்படுத்துவார். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக உங்களை கொண்டு செல்வார். இதனால் நீங்கள் மிகவும் சந்தோஷம் அடைவீங்க. போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். இது ஒரு நல்ல ஒரு நண்பராக கூட இருக்கலாம், அல்லது ஒரு வழிகாட்டியாக கூட இருக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு வாய்ப்பை திறக்கக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக நிச்சயமாக இருப்பார். குடும்பத்துக்காக நீங்கள் செஞ்ச தியாகங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பலனானது கிடைக்கும். பலன் கிடைத்து உங்களுடைய வாய்ப்பையும் நல்ல நல்ல நேரத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நிம்மதி உங்களுடைய வீட்டில் உருவாகும். அந்த நிம்மதியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். உங்களுடைய உறவுகளும் மெதுவாக சரியாகும். உறவுகளில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு பிரச்சனை சரியாகி உங்களுடைய உறவுகளில் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் தரப்போகின்ற உதவிகள் நேரடியாக இருக்காது. அது கடவுளே வந்து கொடுக்காம மனிதர்கள் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். ஆனால் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சரியான நேரத்தில் சரியான நபர் வந்து கடவுள் போல உங்களுடைய வாழ்க்கையில் காட்சியளித்து அவர் வந்து உதவி செய்வார். அது உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியதாக நிச்சயமாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத மகிழ்ச்சி என்ன தெரியுமா? அது ஒரு நல்ல ஒரு செய்தியாக மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு நல்ல செய்தியும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியாக நிச்சயமாக இருக்கும். ஒரு பழைய ஒரு பிரச்சனை முடிவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கலாம், அல்லது ஒரு நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய உதவி என்ன தெரியுமா? அது ஒரு முக்கியமான நபரிடமிருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும். அவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்பார். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே போதும். இது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக உங்களை கொண்டு சென்றுவிடும். இனிமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதனை தனுசு ராசி அன்பர்களாகிய நீங்கள் எப்படியாவது பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதனால் இப்பொழுது என்ன பயன் என்று பார்க்காதீர்கள். பிற்காலத்தில் அதனால் எந்த அளவுக்கு பயனானது கிடைக்கும், உங்களுடைய வாழ்க்கையும் எந்த அளவுக்கு உயரும் என்பதை யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் உங்களுக்கு கிடைத்திருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமாக உயர்த்தி காட்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக இருக்கும். மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கடந்த காலம் உங்களை காயப்படுத்த மட்டுமே கிடையாது, அது உங்களுக்கு காயங்களையும் நிறைய அனுபவங்களையும் நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். அதே அளவுக்கு வேதனைகள், தடைகள் என அனைத்துமே ஏற்பட்டிருக்கும். இல்லை என்று கூற மாட்டேன்.